கிளியோட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும், இல்ல என்ன சுவாரஸ்யமா இருக்கும்? மெக்காவ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கிரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியானதெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலெல்லாம் வாழும். கிளி வந்து 60 வருஷம் வாழுது. நியூசிலாந்துல வாழக்கூடிய ககாப்போ அந்த பேரட் வந்து 60லேருந்து 90 வருஷம் வரைக்கும் வாழும். அதிகபட்சம் 100 வருஷம் கூட வாழ்ந்துருக்கு. நிறைய கிளிகள் வந்து 100 வருஷம் தாண்டி வாழ்ந்துருக்கு. ஸோ சாதாரணமாக மனுஷங்க வாழ்கிறோம், அதை தாண்டி கிளிகள் வந்து வாழும். அது எப்படி ப்ரோ 100 வருஷம் வாழ முடியுது? அதுக்கும் பிரச்சனைகள்னு இருக்கும், அதையும் பல விலங்குகள் வேட்டையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியும் எப்படி சஸ்டெயின் பண்ணி அந்த கிளியால 100 வருஷம் வாழ முடிஞ்சது? இந்த இனம் வந்து அழியும் தருவாயில இருக்கு. ஸோ அவ்வளோ காலம் வாழ்ந்தா கூட இது வந்து அழியிற தருவாயில இருக்கு. ஸோ பாம்போ ஒரு பூனையோ வந்து கிளியை வந்து வேட்டையாட வருதுன்னா மற்ற கிளி ஈஸியாக அதை வந்து சிக்னல் கொடுத்துரும். இப்போ ஒரு ஆண் கிளி ஒரு பெண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்லை ஒரு பெண் கிளி ஆண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா? அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த மெத்தடில் ப்ரோ இம்ப்ரெஸ் பண்ணும்? ஒன்று வந்து ஃபிட்னஸ்ஸு, இன்னொன்று வந்து ஹெல்த்து, இன்னொன்று வந்து அஃபெக்ஷன். இந்த மூணையுமே வந்து காட்டுது. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு குரங்கு சேட்டையாக 3 விஷயங்கள் இதுல 3 கீவேர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு ஒரு கிளிக்கு இல்லைன்னா அப்ப இந்த பெண்ணு வந்து ஓகே சொல்லுமா, இல்ல இந்த 3மே கம்பல்சரியா இருந்தா தான் இந்த கிளி வந்து ஓகே சொல்லுமா? ஆண் கிளி இதுதான் வந்து கிளிகள்ல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். ஒரு பெண் கிளி முட்டை போட போகுதுன்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஒரு ஆண் கிளி இந்த பெண் கிளி முட்டை போடுற வரைக்கும் கூட இருக்குமா, இல்ல இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆண் கிளி தனியா கலந்து போயிருமா? இந்த சீரீஸ்ல அழகின் உச்சமான மயில் கிடையாது. அந்த மயிலுக்கே டஃப் கொடுக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பெண்களோட ஃபேவரட், ஆண்களோட ஃபேவரட், ஏன் சொல்ல போனா குழந்தைகள், மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு பறவை வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அழகு, கிளி மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்கள் வந்து கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிளியை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் போன வீடியோவில் இன்ட்ரோவாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கிளியோட இனச்சேர்க்கை முறை, அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல், அதாவது இதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ப்ரோ ஃபர்ஸ்ட், கிளியோட வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், இல்லை என்ன சுவாரஸ்யமாக இருக்கும்? நிறைய சுவாரஸ்யமா இருக்கும். உதாரணத்துக்கு கிளிகளுடைய ஆயுள் காலம் இருக்கு. அது எவ்வளோன்னா, ஒரு சின்ன கிளியா இருந்ததுன்னா அது வந்து சுமாரா ஒரு 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் வாழும். அதுவே மீடியம் சைஸா இருந்தா 10லேருந்து 30 வருஷம் வரைக்கும். இது வந்து வீட்டுல வாழ்ற கிளியா அப்புறம் வளர்க்குற கிளியா? இல்ல, பொதுவா ஒயில்ல காட்டுல வாழ்றது. அதுவே வந்து பெரிய வகை மெக்காவ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்பிரிக்கன் கிரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரியானதெல்லாம் கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலெல்லாம் வாழும். கிளி வந்து 60 வருஷம் வாழுது. உண்மையிலே சுவாரஸ்யமா இருக்கு. அப்படி மட்டும் இல்ல, குக்கி அப்படின்ற கிளி 83 வருஷம் வாழ்ந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கிளி வகை இருக்கு. அதாவது இப்ப பெரிய கிளி மெக்காவ் சொன்னோம், அதே மாதிரியே வந்து இன்னும் சிலது இருக்கு. உதாரணத்துக்கு நியூசிலாந்துல வாழக்கூடிய ககாப்போ அந்த பேரட் வந்து 60லேருந்து 90 வருஷம் வரைக்கும் வாழும். அதிகபட்சம் 100 வருஷம் கூட வாழ்ந்துருக்கு. நிறைய கிளிகள் வந்து 100 வருஷம் தாண்டி வாழ்ந்துருக்கு. ஸோ சாதாரணமாக மனுஷங்க வாழ்கிறோம், அதை தாண்டி கிளிகள் வந்து வாழும். அது எப்படி ப்ரோ 100 வருஷம் வாழ முடியுது? அதுக்கும் பிரச்சனைகள்னு இருக்கும், அதையும் பல விலங்குகள் வேட்டையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியும் எப்படி சஸ்டெயின் பண்ணி அந்த கிளியால 100 வருஷம் வாழ முடிஞ்சது? எப்படி வாழ முடிஞ்சதுன்னா, அது வந்து கூட்டமாக வாழ்றது தான். இப்போ கிளிகளை பொறுத்த வரைக்கும் சாலிட்ரி பேர்ட்ஸ் கிடையாது. பெரும்பாலும் கிளிகளில் 410 ஸ்பீசிஸ் இருக்கு. அதில் வந்து பெரும்பாலான கிளி இனங்கள் வந்து கூட்டமா வாழக்கூடியதுதான். கூட்டமா வாழ்றனாலேயே அதுக்கு ஆபத்தும் வந்து கம்மி தான். இதே நீங்க வந்து தனியா வாழ்ற பேர்ட்ஸ், இப்ப நான் சொன்னேன்ல ஒரு குறிப்பிட்ட கக்காப்போ, இந்த இனம் வந்து அழியும் தருவாயில இருக்கு. ஸோ அவ்வளவு காலம் வாழ்ந்தா கூட இது வந்து அழியிற தருவாயில இருக்கு. ஸோ இப்போ எது வந்து சாலிட்ரியா இருக்கோ அது சீக்கிரம் வந்து அழிஞ்சு போகுது, எது கூட்டமா வாழுதோ அது வந்து நல்லா பொழைக்குது. இன்னொன்னும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளிகள் வாழ்றதே வந்து டிராபிக்கல் அண்ட் சப்டிராபிக்கல் ஏரியாஸ்ல தான். நல்லா வெப்பமண்டல பகுதிகள், அங்கே நல்லா மழை பெய்யும், நல்லா பூச்சிகள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பழங்கள், விதைகள் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இடத்துல வாழுது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கிற இடம், அதே மாதிரி அதுங்க வாழ்றதும் அதுங்க தூங்குறது எல்லாமே இருக்குல்ல, ஒரு மறைவான இடமா இருக்கும். மற்ற உயிரினங்கள் இப்போ ஒரு பாம்போ ஒரு பூனையோ வந்து கிளியை வந்து வேட்டையாட வருதுன்னா
மத்த கிளி ஈஸியா அது வந்து சிக்னல் கொடுத்துரும், கொடுத்தா அது தப்பிச்சிடலாம். வேட்டையில இருந்து தப்பிக்குது, ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சாப்பாடும் வந்து நல்லா கிடைக்குது, அதே மாதிரி கூட்டமாகவும் வாழுது. இதெல்லாம் தான் வந்து இதுங்க ரொம்ப நாள் வாழ்றதுக்கு, ரொம்ப காலம் வாழ்றதுக்கு காரணமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம், நான் தனித்து போய் தனியா வாழ்ந்துக்கிறேன், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போறேன்னு வாழ்றதுக்கு தான் கிளி இவ்வளவு வருஷம் வாழுதுன்னு நான் சொல்றேன். எப்படி? ஆமா, இப்ப சேர்ந்து சேர்ந்து வாழ்றதுதான் அந்த மாதிரி குலைக்குது. அது கரெக்ட் சார், கிளியோட சேர்ந்து வாழ்றது ரைட்டு சார். மிச்ச உயிரினங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம தானே சார் இருக்கு. இப்ப பாம்பு வரக்கூடாதுன்றதுக்காக தனியா கூட்டமா போய் தானே வாழுது. அதுதான் சார் சொல்ல வரேன். ஓகே, இப்போ கிளியோட செக்ஸுவல் மெச்சூரிட்டி எந்த ஏஜ்ல அப்புறம் வரும்? அதுவும் வந்து இனத்துக்கு இனம் மாறும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா சின்ன கிளி இனங்கள் வந்து இருக்குன்னு வச்சுப்போம். அது வந்து இந்த பட்சரிஸ், அதுக்கப்புறமா சொல்ல போனா இந்த லவ் பேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து 6ல இருந்து 1 வருஷம் ஆகும். அதாவது 6 மாசத்துலயே செக்ஷுவல் மெச்சூரிட்டி. ஆமா, ஏன்னா அதுக்கு வாழ்றது வந்து ஒரு 5 வருஷத்துல இருந்து 10 வருஷம். சோ அப்ப அதுக்கு முன்னாடி அதுக்கு செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்தாகணும். அதே மாதிரி மீடியம் சைஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் ஆகும். அதுவே வந்து பெரிய இனம்னா 3ல இருந்து 8 வருஷம் கூட ஆகும் செக்ஷுவல் மெச்சூரிட்டி வர்றதுக்கு. இதுதான் கிளிகளை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் மெச்சூரிட்டி. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு ஆண் கிளி ஒரு பெண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா, இல்ல ஒரு பெண் கிளி ஆண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணுமா? அப்படி இம்ப்ரெஸ் பண்றதா இருந்தா எந்த மெத்தட்ல ப்ரோ இம்ப்ரெஸ் பண்ணும்? ஆண் கிளி தான் பெண் கிளியை இம்ப்ரெஸ் பண்ணும். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் பண்ணும். ஃபர்ஸ்ட் அது வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தலையாட்டு, அதே மாதிரி சிக்னல் கொடுக்கும், லவுடா வந்து கத்தும். கிளிகளுக்குள்ள எப்படி இருக்கும்னா அடையாளம் தெரியும், அவங்க குரல் வச்சே ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு குரல் வித்தியாசம் இருக்கும். அதனாலயே அந்த குரல் வச்சே வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப தூரத்துல இருந்து லாங் கால் வந்து கொடுக்கும், அது வந்து கிளிகளுக்கு கேட்கும், நல்லா கேட்கும் திறன்லாம் அதுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த சத்தம் போட்டுட்டு பக்கத்துல வந்தோடனே ஒவ்வொரு கிளி ஒவ்வொரு மாதிரி, இப்ப நல்லா கலர்ஃபுல்லா இருக்கிற கிளி வந்து நல்லா ரெக்கையெல்லாம் விரிச்சு அதனுடைய கலர்ஃபுல்லா இருக்கிறத காட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்னா போய் உணவு கொடுக்கும், ஊட்டி விடும். இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இவ்வளவு குரங்கு சேட்டையாக. ஆமா, 3 விஷயங்கள் இதுல வந்து, ஒண்ணு வந்து ஃபிட்னஸ், இன்னொன்னு வந்து ஹெல்த், இன்னொன்னு வந்து அஃபெக்ஷன். இந்த 3ஐயுமே வந்து காட்டுது. அதாவது உணவு ஊட்டுறது அஃபெக்ஷன், அதே மாதிரி ஹெல்த் அப்படின்றது வந்து அதனுடைய அந்த கத்துறது, சத்தமா கத்த முடியுது, அதுல வந்து ஹெல்த் தெரியும். ஃபிட்னஸ் வந்து அதனால நல்லா அந்த தலையை ஆட்டுறது, ரெக்கையை அசைக்கிறது. ஸோ அதுல அந்த 3ஐயும் பார்த்துட்டு பெண் கிளி வந்து ஆண் கிளி வந்து இந்த 3 இது இருக்குல்ல, இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 3 கீவேர்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு ஒரு கிளிக்கு இல்லைன்னா அப்ப இந்த பெண்ணு வந்து ஓகே சொல்லுமா, இல்ல இந்த 3மே கம்பல்சரியா இருந்தா தான் இந்த கிளி வந்து ஓகே சொல்லுமா ஆண் கிளிக்கு? அது சூழல் பொறுத்து இருக்கு. இப்ப ஒரு பெண் கிளிக்கு ஆண் கிளி கிடைக்கலன்னா அப்ப டிமாண்ட் கம்மி தான். அதாவது பெண் கிளிக்கு ஆண் வந்து ரொம்ப டிமாண்ட், அப்ப கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஏத்துக்கும். அங்க போட்டின்னு வரும்போது 2-3 ஆண்கள்னு வரும்போது வாய்ப்பு கிடைக்கும் போது இருக்கிறதுலே எது பெஸ்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லிதான் பெண் கிளி. இப்போ ஒருவேளை ஒரு பெண் கிளி இருக்கு, அந்த பெண் கிளியை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு 2 ஆண் கிளியுமே 3 கீவேர்டுமே டிக் எல்லாமே ஓகேவா இருக்கு, அப்ப இந்த பெண் கிளி எந்த ஆண் கிளியை செலக்ட் பண்ணும்? அப்படி இயற்கையில நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, இப்ப வாய்ஸ் வந்து மாறும்னு சொல்லி, லோக்கலைசேஷன் மாறும். அப்ப மாறும்போது அதுல எது அந்த கிளிக்கு பிடிச்சிருக்கோ அது வந்து போகும். அதே மாதிரி ஆண் கிளிகள் வந்து சண்டை கூட போட்டுரும், அதுல ஜெயிக்கிறது தானே அப்ப கிடைக்கும். அந்த மாதிரியும் நடக்கும். ஓகே, இப்போ இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு ப்ரோ, பெண் கிளி எத்தனை நாட்கள் கழிச்சு முட்டை போடும் ப்ரோ? இது வந்து இதுவும் வந்து இனத்துக்கினா மாறும். முட்டை போடுறதுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் நாள்லயே கூட சில கிளிகள் 24 மணி நேரத்துல ஆரம்பிச்சிடும். இன்னும் சில பெரிய கிளிகள் எல்லாம் வந்து இன்னும் நாட்கள் ஆகும், 10 நாளைக்கு மேல கூட ஆகும். ஓகே, இப்ப முட்டை போட்டு ஒரு நாளையில எத்தனை முட்டை ப்ரோ கிளியால போட முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு முட்டை தான். சில கிளிகள் எல்லாம் ஒரு முட்டை போட்டு ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த முட்டை போடும். அந்த மாதிரி சின்ன கிளிகள் தான் இருக்கிறதுலேயே வந்து அதிக முட்டை போடும், ஒரு 4ல இருந்து 8 முட்டை வரைக்கும் போடும். பெரிய கிளி நம்ம வந்து 2ல இருந்து 4 முட்டை வரைக்கும் தான் போடும். ஓகே, இப்ப முட்டை போடுறதுக்கு எதுவும் இடம் வந்து செலக்டடா இருக்கா ப்ரோ? எந்த இடத்துல முட்டை போடும்? மரங்கொத்திகள் வந்து கொத்தி வச்சிருக்காங்க, அது காலி பண்ணிட்டு போன கூடு, அந்த மரபொந்து அதுல போய் வந்து முட்டை போடும். அப்படி இல்லைன்னா இயற்கையாவே மரத்துல உருவான கேவிட்டிஸ் அதுல போய் வந்து முட்டை போடும். இப்போ இந்த பெண் ஒரே ஒரு நிமிஷம், இன்னும் சில கிளிகள் மட்டும் மண்ணுல முட்டை போடுறதெல்லாம் இருக்கு.
அதுக்கப்புறம் வந்து புல்வெளிகளுக்குள்ள முட்டை போடுறது இருக்கு. உதாரணத்துக்கு கக்காப்போ பேரட்ஸ், அது வந்து அந்த மாதிரி தான். ஏன்னா அது வந்து மரத்துல எல்லாம் ஏறாது. ஸோ அதனால அது வந்து தரையில முட்டை போடுற மாதிரி இருக்கு. ஒரு கிளி இனம் வந்து இருக்கும், அது வந்து பெருசா தானாவே ஸ்டிக்கெல்லாம் வச்சு கம்யூனல் நெஸ்ட் வந்து கட்டும் பெருசா. ஸோ அங்க முட்டை போடும். அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ ஒரு பெண் கிளி முட்டை போட போகுதுன்ட்டு தெரிஞ்சிருச்சு. அப்போ அந்த ஒரு ஆண் கிளி இந்த பெண் கிளி முட்டை போடுற வரைக்கும் கூட இருக்குமா, இல்ல இனச்சேர்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆண் கிளி தனியா கலந்து போயிருமா? இதுதான் வந்து கிளிகள்ல இருக்கிறதுலே ரொம்ப ஸ்பெஷல். கிளிகள் எப்பவுமே வந்து ஒரு ஜோடி சேர்ந்துருச்சுன்னா சாகுற வரைக்கும் சேர்ந்தே இருக்கும். சூப்பர். பிரீடிங் சீசன் முடிஞ்சாலும் போகாது. அப்ப என்ன பண்ணும்னா, ஒரு பெண் கிளி வந்து முட்டை போடுதுன்னு வச்சுக்கோம் மரப்பொந்துல, அங்கே இருந்து ஆண் கிளி அந்த மரத்திலே வேற ஒரு கிளையில படுத்து தூங்கும். அதுக்கப்புறம் ஆண் கிளி தான் உணவு கொண்டு வந்து அந்த பெண் கிளிக்கு கொடுக்கும். கிளிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன கிளிகள் 18 இருந்து 23 நாள் ஆகும் அந்த முட்டையில இருந்து பொரிஞ்சு வர்றதுக்கு. பெரிய கிளி இனங்கள் வந்து 30 இருந்து 35 நாள் வரைக்கும் அதிகபட்சம் ஆகும். அப்ப அத்தனை நாளும் ஆண் கிளிகள் வந்து கூடவே இருந்து ஊட்டி விடுறது எல்லாமே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரும்போது குஞ்சுக்கு வந்து கண் பார்வை தெரியாது, அதே மாதிரி இறகும் வந்து இருக்காது, பறக்கவும் முடியாது. ஸோ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும். அந்த குஞ்சுக்கும் வந்து அப்பா அம்மா தான் வந்து கூட இருந்தே பார்த்துக்கும். அதுக்கப்புறம் வந்து சில வாரங்கள், உதாரணத்துக்கு ஒரு 6 வாரத்துல இருந்து 8 வாரம், 1.5 இருந்து 2 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அந்த கிளி நல்லா வளர்ந்து பறக்க ஆரம்பிக்கும். குஞ்சு பறக்க ஆரம்பிச்சா கூட அது எப்படின்னா அடுத்து 1 மாசம் கூட அந்த அப்பா அம்மா கூட சேர்ந்து இருக்கும். எப்படி? ஏன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு நாள் கூட்டுல வச்சு சாப்பாடு ஊட்டினாங்க. இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி சாப்பாடு தேடணும், யார் யாரெல்லாம் நமக்கு எதிரி, இதெல்லாம் கூட வந்து கத்து கொடுக்கும். இது கத்துக்கிறதுக்கே சில வாரங்கள் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த குஞ்சு இருக்குல்ல, அது வந்து கிளம்பி பக்கத்து மரத்துக்கோ அதுக்கு பக்கத்து மரத்துக்கோ போயிட்டு அதுக்கு செக்ஸுவல் மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா அந்த ப்ரீடிங் சீசன் வரும்போது அது வந்து அந்த சிக்னல்லாம் கொடுத்து அது இன்னொரு ஜோடியை தேர்ந்தெடுக்கும். இந்த மாதிரி நடக்கும். ஆனா அப்ப கூட இந்த தாய் தந்தை வந்து மறுபடியும் பிரியாம ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கும். எங்க போனாலும் ஒண்ணு சேர்ந்து போகும் ஜோடி ஜோடியா. இப்ப இந்த குட்டி கிளி போயிருச்சுல, அந்த குட்டி புலின்னு வருது, சாரி ஓகே, குட்டி கிளி குஞ்சு போயிருச்சுல, அது போனதுக்கு அப்புறம் ஒரு இணை சேர்ந்துருச்சுல, இணை சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த இணையோட சேர்த்து இது வந்து குடும்பத்துல வந்து வாழுமா, அப்பா அம்மா வந்து பாத்துக்குருவாங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு? அப்பெல்லாம் பாத்துக்காது. ஆனா அதுக்கு அடையாளம் தெரியும் தான். இவங்க எப்படின்னா ரொம்ப தூரம் எல்லாம் போறதே கிடையாது. இப்ப ஒரு காடு இருக்குன்னா அங்கேயே வந்து டசன் கணக்குல இருந்து 1000 கணக்குல கூட சேர்ந்து வாழும். 1000கணக்கான கிளிகள் பிளாக்ஸா வந்து ஒரே இடத்துல வந்து வாழும். ஆனா என்ன, ஒவ்வொரு ஜோடியா வந்து பிரிஞ்சு வாழும். இது வந்து ஜோடிக்காக தான் வந்து வெளியவே போறது. குஞ்சுகள் வந்து வளர்ந்து வெளியே போகுதுன்னா முக்கிய காரணமே அது வெளியே போகணும், வேற ஒரு ஜோடி தேடி அது வந்து ஜோடி சேர்ந்து அது அதனுடைய வம்சத்தை வந்து உருவாக்கணும். அதுக்காக தான் போகுது. மற்றபடி இந்த ஜோடிகள் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துட்டே இருக்கும் மரத்திலேயே. யாராவது இறந்து போனா மட்டும், ஒரு ஆண் கிளியோ பெண் கிளியோ இறந்தா மட்டும் அதுக்கு வேற ஒரு துணை தேவை. மற்றபடி இதுங்க வந்து ஜோடியா தெரியும். கூட்டமா போய் மரத்து மேல பார்த்தா தெரியும். இப்ப கோயம்புத்தூர்ல உக்கடம், பெரிய குளம் அங்க இருக்கிறவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இங்க பச்சை கிளி இருக்கு, அது வந்து கூட்டமா மரத்து மேல வந்து இருக்கும். அதை பார்த்துதான் சொல்லி இருக்கிறாங்க. பார்த்திருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோல வேற எதுவும் இருக்கா அப்புறம் சொல்றேன். இல்ல அவ்வளவுதான். இந்த கிளிகளுடைய இனச்சேர்க்கையை பார்த்தாச்சு. இவங்களுடைய வாழ்க்கை முறையும் வந்து இது மாதிரி தான். ஸோ இதை தவிர எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து. இந்த அடுத்த வீடியோ வந்து நான் சொன்னல அந்த காப்போன்ற ஒரு பேரட், அதோட லைஃப் ஸ்டைலும் ப்ரீடிங்கும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, கக்கப்போ கரெக்டா? அது டயலாக்ல. ஓகே, கிளி கரெக்டா? கக்கப்போ. ஓகே, கக்கப்போ கிளியோட சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல கிளியை பத்தின ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.